வணக்கம் நண்பர்களே. உஸ்தாது ஹோட்டல்னு ஒரு மலையாள படம் 2012 ரிலீஸ் ஆகியிருக்கு. 3 முறை தேசிய விருது வாங்கியிருக்கு. இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருந்திருந்தா 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்குன்னு பாருங்களேன். படத்தோட ஹீரோவா துல்கர் சல்மானும், ஹீரோயினா நித்யா மேனனும், ஹீரோவோட தாத்தா கேரக்டரா திலகன் அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், படத்தோட கதை என்னங்கிறது சுருக்கமா பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்பா பேரு அப்துல் ரசாக், அம்மா பேரு ஃபரீடா. ரொம்ப நாளா இவருக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி ஆண் குழந்தை பிறந்தா ஃபைசல்னு பேர் வைக்கணும்னு, ஃபைசின் செல்லமா கூப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. அவரு ஆசைப்பட்ட மாதிரியே ஒய்ஃபும் பிரெக்னென்ட் ஆகுறாங்க, குழந்தையும் பிறக்குது. ஆனா அவருக்கு ஆண் குழந்தைலாம் பிறக்கல, பெண் குழந்தை தான் பிறக்குது. சரி பரவாயில்ல, முதல் குழந்தை தானே பெண் குழந்தையா பிறந்திருக்கு, அடுத்த குழந்தை ஆண் குழந்தை பெத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது முறையும் பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்குது. குடும்பமே டெலிவரி வார்டுக்கு வெளியில காத்து கிடக்குறாங்க. ஆனா அப்பயுமே பெண் குழந்தை தான் பிறக்குது. 3வது வாட்டியும் டெலிவரிக்காக அந்த அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. சொந்தக்காரங்க தான் ரூமுக்கு வெளியில காத்துட்டு கிடக்குறாங்க. இவர் பயந்து போய் தூரமா போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பயுமே அவருக்கு பெண் குழந்தை தான் பிறக்குது. இப்போ 4வது பிரசவம் நடந்துட்டு இருக்கு. சொந்த பந்தம் கூட யாருமே வெளியில நிக்கல, எல்லாமே ஓரமா போயிடுறாங்க. என்ன பிரயோஜனம், இப்பயுமே பெண் குழந்தை தான் அவங்களுக்கு பிறக்குது. தொடர்ந்து 4மே பெண் குழந்தையா பிறந்ததும் அந்த அப்பா ரொம்பவே கவலைப்படுறாரு. நொந்து போயிருந்த அந்த மனுஷனுக்கு துபாயில அவரோட பிசினஸ் டெவலப் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால அவர் ஊரை விட்டு துபாய்க்கு போயிடுறாரு. அவர் ஊரை விட்டு போற சமயமும் அவர் பொண்டாட்டி கன்சீவா தான் இருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. 5வது முறை ஆண் குழந்தையா பிறக்குது. நர்ஸ் அம்மா குழந்தைய வெளியில எடுத்துட்டு வந்து யாராவது சொந்தக்காரங்க இருக்கிறாங்களான்னு பாப்பாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களெல்லாம் தேடி பிடிச்சி இதோ ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உடனே குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்க. துபாய்க்கு போன அந்த மனுஷனுக்கும் தகவல் சொல்லுவாங்க ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு. தொடர்ந்து 5 குழந்தைய பெத்துக்கிட்டதுனால அந்த அம்மாவுக்கு உடல்ல சத்து இல்லாம போகுது. அப்படியே நோய் வயப்படுறாங்க. கொஞ்ச நாள்ல இறந்துமே போயிடுறாங்க. கேரளால கோழிக்கோடு தான் இவங்களுக்கு சொந்த ஊர். இங்கே தான் இவங்க இத்தனை நாளாக இருந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மா இறந்ததுமே குழந்தைங்கள வளர்க்க வேற வழி இல்லாமல் அவர் துபாய்க்கு கூப்பிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவோ 4 பொண்ணுங்களுக்கு மத்தியில தான் வளர்றாரு. இவங்க மத்தியிலேயே அந்த பையன் வளரும் போது அவங்க செய்யற விஷயங்கள் தானே இவனுக்குமே வரும். மோஸ்ட்லி அவங்க அக்கா 4 பேருமே சமையல் அறையில தான் இருப்பாங்க. சமையல் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இவனுமே அவங்க கூட இருந்து பழகி பழகி இவனுக்கும் சமையல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஆனா இவங்க அப்பாக்கும் இவன் இந்த மாதிரி சமையல் பக்கம் சுத்திக்கிட்டு தெரியறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீ படிக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும், பிசினஸ் பக்கம் இழுத்துட்டு போவாரு அவனை. இவனுக்கோ அவங்க அப்பா சொல்றதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன அந்த சமையல்ல தான் சாதிக்கணும்னு நினைப்பான். ஒரு அக்கா 2 அக்கா இருந்தா அக்கான்னு கூப்பிடலாம். 4மே அக்காவா இருந்தா அவன் என்னதான் பண்ணுவான், எல்லாரையுமே அக்கான்னு தான் கூப்பிடுவான். 4 பேருமே பொம்பளை பசங்கள, என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருமே கல்யாணம் கட்டிக்கிட்டு போய் தானே ஆகணும். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னு எல்லா அக்காக்குமே கல்யாணம் நடந்துருது. எல்லா அக்காங்களுமே அவங்களோட புருஷன் வீட்டுக்கு போயிடுறாங்க. கடைசியில இந்த அப்பாவும் பையனும் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க அந்த வீட்டுல. பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் ஆகி போயாச்சு. இப்ப வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. ஹீரோவோட அப்பாவோ திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. தோடாவும் சித்தின்னு காட்டுறாரு. ஹீரோக்கும் அப்பா இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் வேற வழியில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் தானே ஆகணும். ஹீரோவோட அப்பாக்கோ தன் சொந்த ஊரான கோழிக்கோடுல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் திறக்கணும்னு ஆசை. ஹீரோவை நான் படிக்க வைக்கிறேன், நீ US போறியோ UK போறியோ போ, நல்லா படி, 5 ஸ்டார் ஹோட்டல நிர்வாகம் பண்றதுக்கு இது உதவியா இருக்கும்னு அதை படிக்க சொல்றாரு. ஹீரோவோ சுவிட்சர்லாந்துல ஒரு நல்ல யூனிவர்சிட்டி இருக்கு, நான் அங்க போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க போறேன்னு சொல்றாரு. அப்பாவோ இவன் படிப்பு 5 ஸ்டார் ஹோட்டல் நிர்வாகத்துக்கு உதவியா இருக்கும்னு படிக்க வைக்கிறாரு. ஹீரோவும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க போய் அவரோட படிப்பை முடிச்சிடுறாரு. அவரோட படிப்பு முடிஞ்சதும் ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல்ல செஃப்பா ஜாயின் பண்றாரு. இந்த டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் செய்வாங்களா, அந்த மாதிரி ஒரு செஃப் அங்க வேலை பாக்குறாரு. ஹீரோ அங்கேயே ஒரு வெள்ளைக்கார பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணிடுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டாமா, 2 பேரும் ஒரே வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. நம்ம ஹீரோவோட அக்காங்கள் கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அவனை ஊருக்கு வந்துட்டு போக சொல்றாங்க. அவனுமே நம்பி ஊருக்கு போறான். அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. என்னடா இது, இவங்க எங்க கூட்டு போறாங்கன்னு பார்த்தா ஹீரோக்கு பொண்ணு பாக்குறாங்க. ஹீரோவை சுத்தி பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட என்ன படிச்சிருக்க என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கூடிய சீக்கிரமே நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கும் இங்க பொண்ணு பாக்குற சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சும்மா ஊருக்கு போயிட்டு வரேன் தான் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவருக்குமே தெரியாது இவரை இங்க பொண்ணு பார்க்க தான் வர சொல்றாங்கன்னு எல்லாம். நெக்ஸ்ட் என்ன, பொண்ணை வர சொல்றாங்க. பொண்ணு மாப்பிளையும் தனியா பேசிக்க சொல்றாங்க. 2 பேருமே தனியா ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, பரவாயில்லையே உங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலியா இருக்காங்களே, நம்மள இந்த மாதிரி தனியாலாம் பேச விடுறாங்களே அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினோ இல்லைங்க, நாங்க ரொம்பவே ஆர்த்தோடாக்ஸான ஃபேமிலி, என்ன அந்த மாதிரிலாம் பழகலாம் விட மாட்டாங்க,
பின்னாடி சுத்தி முத்தி பாருங்க எத்தனை பேர் எங்கெங்க இருந்து நம்மள வாட்ச் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்தாரு. பார்த்தா அவங்க சொந்தக்காரங்களாம் அங்கங்க நின்று இவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க பேசுறது என்னென்னலாம் அவங்களுக்கு கேட்காது. இருந்தாலும் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோ இவரை என்ன படிச்சிருக்கன்னு கேட்க இவரோ செஃப்க்கு படிச்சிருக்கன்னு உண்மையை சொல்லுவாரு. போயும் சமையலா இவன் படிச்சிருக்கான், இதை எடுத்துட்டு போய் நம்ம உறவுக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு வீடெல்லாம் போய் பத்த வச்சு விட்டுருவாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவாங்க. பையனோட அப்பாவோ நான் இவனை என்ன படிக்க காமிச்சா இவன் போய் என்னத்தை படிச்சு வச்சிருக்கான்னு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு. கோபமான மனுஷன் உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு வீட்டுக்கு. ஹீரோவோ பின்னாடி வேற ஒரு கார்ல வீடு போய் சேர்றாரு. வீட்டுல ஒரே ரணகலம் தான். போயும் சமையலுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கான் இவனு ரொம்பவே சண்டை போடுறாரு அவங்க அப்பா. உன் தாத்தா புத்தி அப்படியே உனக்கு வந்திருக்குன்னு சொல்லி ரொம்பவே திட்டிடுறாரு அவரை. திட்டினது மட்டும் இல்லாம அவனோட பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டுன்னு எல்லாத்தையுமே புடுங்கி வச்சிடறாரு. இதெல்லாம் உன்கிட்ட இல்லாம உன்னால எங்கேயும் போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, நீ கம்முனு இங்க தான் கிடந்தாகணும் அப்படின்னு எல்லாம் திட்டி விட்டுறாரு. பையனோ கோவத்துல கம்முனு பாத்ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான். வேற என்ன பண்ணுவான் அவன்? ஹீரோவுக்கோ இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல. வேற எங்கேயாவது போலானாலும் இவன் கிட்ட எதுவுமே கிடையாது, போகவும் முடியாது. பேசாம நம்ம தாத்தா கூட போய் இருப்போம் கோழிக்கோடுக்கு கிளம்பி போயிடுறாரு ஹீரோ. தாத்தாவோ கோழிக்கோடுல உஸ்தாது ஹோட்டல்னு ஒரு பிரபலமான ஹோட்டலை 35 வருஷமா வச்சு நடத்திட்டு வராரு. தாத்தாவுக்கோ ஹோட்டலை டெவலப் பண்ணணும், நிறைய பிரான்ச்சை ஓப்பன் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. அவர்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சம்பளம் தரணும், நல்லா பார்த்துக்கணும், தேவைகளுக்கு மட்டும் சம்பாரிச்சுக்கிட்டா போதும், நிறைய காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாத மனுஷன் அவரு. உஸ்தாது ஹோட்டல்ல பிரியாணி தான் ஃபேமஸ். ரொம்பவே ஆத்மார்த்தமா திருப்தியா சமைச்சு போடுவாரு அங்க வர எல்லாருக்குமே. இன்னொரு பக்கம் ஹீரோவோ ஒரு டப்பா போன் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதுலதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருக்காங்களே அவங்க கிட்ட பேசுவாரு. பேரனோ தாத்தாவை வந்து மீட் பண்ணிடுறாரு. தாத்தாவுக்கோ ரொம்பவே சந்தோஷம். அவரோட பேரனை பார்த்து என்னடா என் கூட தங்க போறியா அப்படின்னு கேட்பாரு. இவனும் இல்ல தாத்தா, இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க கூட எல்லாம் இருப்பேன். அக்காங்க எப்படியாவது அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி என்னோட பாஸ்போர்ட்டை என்கிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நான் லண்டனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இவனோட அக்காங்களோ தாத்தா நம்ம அப்பா மாதிரிலாம் இல்லடா, அவர் வேற மாதிரின்னு சொல்லுவாங்க. இவனும் வேற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நம்ம அப்பா மாதிரி இல்லாம இருந்தா அதுவே போதும்னு சொல்லி கொஞ்ச நாள் அங்கேயே தங்குறான். தாத்தாவோ அவரோட ஹோட்டல்ல வேலை செய்யற எல்லாருக்குமே அவரோட பேரனை அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு. அங்க சாப்பிட கொஞ்சம் வாலிப பசங்க எல்லாம் வருவாங்க. கடன் சொல்லி தான் மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. அவங்க கிட்டயுமே நம்ம ஹீரோ நல்லா பழகுறாரு. இன்னொரு பக்கம் ஃபாரின்ல இருக்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவாரு, கால் பண்ணுவாரு. இதுதான் என்னோட நம்பர், என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாரு. கூட சுத்திக்கிட்டு இருந்தாலே கண்டுக்கிறது கஷ்டம். இதுல வேற இவர் ஊரை விட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணு எங்க இருந்து இவரை கூப்பிட போகுது, கடைசி வரைக்கும் கூப்பிட்ட பாடா தெரியல. ஹோட்டலுக்கு அரிசி வாங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. தாத்தா பேரனை வண்டி ஓட்ட சொல்றாரு. பேரனும் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ்லாம் இல்லையே தாத்தான்னு சொல்லுவான். இந்த வண்டிக்கு ஆர்சி புக் எதுவுமே இல்லடா, வெறும் வண்டி மட்டும் தான் இருக்கு, பரவாயில்ல நீ ஓட்டுன்னு சொல்லிடுவாரு. நேரா அரிசி கடைக்கு போறாங்க, அரிசி வாங்குறாங்க. ஹீரோவுமே அரிசி மூட்டையை தூக்க விட்டுறாங்க. ஃபைசல் முதல்ல மூட்டையை தூக்கணும்னு சொன்னதுமே தடுமாறுவான். பரவாயில்லடா தூக்குன்னு தாத்தா தூக்க விட்டுருவாரு. மற்ற தேவையான சாமான்களும் எல்லாம் வாங்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. போகும்போது அப்படியே பேசிக்கிறாங்க. தாத்தாக்கு ஹிந்தி, கன்னடம், தமிழ், பஞ்சாபின்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. ஃபைசலோ இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அவரோ இந்தியன் மொழி மட்டும் தானப்பா தெரியும்னு சொன்னேன், இங்கிலீஷ் எப்பயா இந்தியன் மொழி ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உஸ்தாது ஹோட்டலுக்கு மார்க்கெட்டிங் வேலை செய்யறது இந்த ஆட்டோக்காரங்க தானா. ஜனங்க ஆட்டோல எல்லாம் வரும்போது சாப்பாடு எங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா உடனே ஆட்டோக்காரங்க உஸ்தாது ஹோட்டல்ல தான் கை காட்டி இங்க பிரியாணி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள இங்க இறக்கி விட்டுருவாங்களாம். இப்படி ஆட்டோக்காரங்க உதவி செய்யறதுனால அவங்களுக்கு சாப்பாடு கமிஷன் எல்லாம் இருக்கான். பேரனோ தாத்தாவோட இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஃபைசலும் அவங்க அக்காங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு தாத்தா என்ன மூட்டை தூக்கெல்லாம் விடுறாரு அப்படின்ட்டு. ஃபைசல் ஹோட்டல்ல ஏதாச்சும் வேலை செய்யறது மட்டும் இல்லாம வெளியில ஹோம் டெலிவரி பண்றதுக்குமே போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹோட்டல்ல செய்யற சமைக்கிற வேலையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுவாரு. கிச்சன்ல போய் கூடமாட ஏதாவது செய்வாரு. இதை பார்த்த தாத்தா உனக்கு இங்க என்னடா வேலை, இங்கெல்லாம் நீ எதுவும் கத்துக்க வேணாம், நீ முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் டேபிள் துடைக்க கத்துக்க போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. அவனும் தாத்தா சொல்றதை கேட்டு ப்ராப்பரா ஃபர்ஸ்ட்ல இருந்து டேபிள் துடைக்க கத்துப்பான். லண்டன்ல படிச்சுட்டு வந்தவன் தாத்தா ஹோட்டல்ல வந்து டேபிள் துடைச்சிட்டு இருக்கான். அடுத்து என்ன தாத்தா கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறதுக்கு அவனை கூப்பிடுறாரு. அவனும் எனக்கு லேப்டாப் வேணும், டேலி வேணும்னு கேட்கறான். தாத்தாவோ அங்க வேலை செய்யற ஒரு ஆளை கூப்பிட்டு நீ கணக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்பாரு. அந்த ஆளு 22 சிக்கன் பிரியாணி, 3 மட்டன் பிரியாணி, 31 கப்பு சுலைமான் டீன்னு அடிச்சு விடுவாரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு. தாத்தா சொல்றாரு லேப்டாப் டேலி எல்லாம் இங்க கிடையாது, இவன் சொல்ற மாதிரி இந்த கணக்கு தான் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. தாத்தாவும் பேரனும் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேச்சு வாக்குல பேரன் தாத்தா கிட்ட கேட்பாரு, எப்படி தாத்தா இந்த தொழிலை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு தாத்தா சொல்றாரு, யாரு வேணாலும் சமைக்கலாம்டா, வயிற்றுக்கு சோறு போடலாம், ஆனா ஆத்மார்த்தமா சமைச்சு மனசு திருப்தியா சோறு போடுறான்ல அவன் தான் உண்மையான செஃப்ன்ற மாதிரி சொல்லுவாரு.
பேரனும் ஹோட்டல்ல அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை கத்துக்கிட்டே வரான். அடுத்தது அப்படியே கொஞ்சம் சமையல் வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறான். அவங்க ஹோட்டல்ல பரோட்டா எப்படி போடுறாங்கன்றத செய்ய கத்துக்கிறான். தாத்தா இவனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவனும் ரொம்ப நேரமாவே பரோட்டா போடுறதுக்கு முயற்சி செய்வான். ஆனா சொதப்பிக்கிட்டே தான் இருப்பான். இவனால அதை கடைசி வரைக்கும் செய்யவே முடியல. தாத்தாவோ பேரன் சரியா கத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெக்ஸ் ஆகி போயிடுறாரு. ஃபைசலோ இதை இன்னைக்கு கத்துக்காம விடுறதா இல்லைன்ட்டு ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு முயற்சி செய்யறான். முயற்சி செய்து கடைசியில அதுல சக்சஸ் ஆயிடுறான். அடுத்த நாள் காலையில விடிது. ஃபைசலோ அவன் போட்ட பரோட்டாவை எடுத்துட்டு போய் அவங்க தாத்தா கிட்ட காட்டுறான். தாத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லி தாத்தா பேரனை பாராட்டுறாரு. ஃபைசலுக்கோ இது அவங்க ஹோட்டல்ன்ற நினைப்பு இருக்கு. அதனால இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரில எந்த பாரபட்சமே பார்க்க மாட்டான். நம்ம படிச்சிருந்தாலும் பரவாயில்லன்னு டேபிளும் துடைப்பான். A to Z எல்லா வேலையுமே அவன் அங்க செய்வான். ஒரு நாள் அவன் ஹோட்டல்ல வழக்கம் போல டேபிள் துடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். அந்நேரம் கரெக்டா அவங்க அப்பா வந்து அவன் பண்ற வேலையெல்லாம் பாத்துருவாரு. ஏன்டா இதுக்காடா நீ லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்த, அங்க போய் படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி டேபிள் துடைக்கிறியடா, கடைசியில உங்க தாத்தா உன்னை இந்த மாதிரி வேலை எல்லாம் வாங்குறாரா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. ஃபைசலோ யாரும் என்ன இந்த வேலை எல்லாம் செய்ய சொல்லல, நானா விருப்பப்பட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபைசலோட அப்பாவும் இதெல்லாம் எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டாரு. வழக்கம் போல அவரோட தாத்தாவை திட்டிட்டு இருப்பாரு. அந்த ஆளு என்னையும் உருப்பட விடல, இப்ப என் பிள்ளையும் உருப்பட விட மாட்டேங்கிறாருன்ற மாதிரி சொல்லுவாரு. நான் நினைச்சேன்னா இந்த ஹோட்டலை இப்பயே என்னால விலைக்கு வாங்க முடியும். ஆனா எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் கிடையாது. ஏன்னா இந்த ஹோட்டல்ல எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் எனக்கு ஏதோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க அப்பா சொல்லுவாரு. இதை கேட்ட ஹீரோவும் எனக்குமே உங்க வீட்டுல இருக்கும் போது எனக்கு அப்படிதான் இருக்கு, ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரி எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிடுவாரு. சும்மா வாயிலேயே பேசிக்கிட்டு இருக்காம வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சோகமா அங்கிருந்து போயிடுவாரு. தாத்தாவும் இந்த சம்பவம் நடந்த பிறகு அவங்க பேரனை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வேலைகளுமே அவனுக்கு சொல்லி கொடுத்துடுறாரு. ஏன் அவங்களோட ஹோட்டல்ல அந்த டாப் சீக்ரெட்டான பிரியாணி ரெசிபி கூட அவங்க பேரனுக்கு சொல்லி கொடுத்துடுறாரு. எல்லாமே சொல்லி கொடுத்த பிறகும் பேரை இதோட நின்று போயிடக்கூடாதுன்றதுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்து விடுறாரு. இவர் கைப்பட எழுதின ஒரு சீட்டை அவர் பேரன் கிட்ட கொடுப்பாரு. அதை கொண்டு போய் பக்கத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொடுத்து வேலைக்கு சேரும்படி சொல்லுவாரு. அவனும் இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு அந்த சீட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பாரு. லெட்டர்ல இவர் என்னோட பேரை வேலைக்கு எடுத்துக்கொண்டு மட்டும்தான் எழுதியிருக்கோம். அதை பார்த்த உடனே இவனுக்கு அடுத்த நாளே வேலைக்கு சேர்ந்துக்க சொல்லிடுவாங்க. வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட ஃபைசலுக்கும் ஒரே குஷி ஆயிடுது. நேரா தாத்தா கிட்ட போய், தாத்தா உனக்கு என்ன இந்த ஊர்ல இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸா, நீ கொடுத்த ஒரு லெட்டர் எடுத்துட்டு போய் கொடுத்த உடனே நான் அடுத்த நாளே வேலைக்கு சேர்ந்துக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு கேட்கறான். இப்பதான் தாத்தா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்டை பேரங்கிட்ட சொல்றாரு. விஷயம் என்னன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்காரங்க இந்த தாத்தா கடையில தான் பிரியாணி வாங்கி அதை அங்கங்க கலர் பண்ணி விட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல செய்யற ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லி அதிக ரேட் வச்சு விற்கிறாங்க. தாத்தாவோ இந்த பிரியாணிக்கு 5 ரூபாய் லாபம் வச்சுதான் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சப்ளை பண்றாரு. ஃபைசலோ என்ன தாத்தா நீ இந்த மாதிரி இருக்க, போய் ஒரு 5 ரூபாய் லாபத்துக்கு போய் உன்னோட கைப்பக்குவத்தையே வித்துடுறிய அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றான் தாத்தாவுக்கு. தாத்தாவோ அதுக்கு இதுல என்னடா இருக்கு, என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்குறேன், பசங்களோட படிப்புக்கோ கல்யாண செலவுகளுக்கு கேட்கறவங்களுக்கோ கை நிறைய பணம் கொடுத்துடுறேன், மீதி இருக்கிற பணத்தை மதுரைக்கு அனுப்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு தாத்தா. ஃபைசலோ என்ன இந்த தாத்தா எப்ப பாரு மீற பணத்தெல்லாம் மதுரைக்கு அனுப்புன்னு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அப்படி என்னதான் இருக்கு மதுரையில, என்ன தாத்தா சின்ன வீடு ஏதாவது வச்சிருக்கேன்னு கூட கேட்டு பார்த்துறான். அதுக்கு தாத்தா கம்முன்னுறா அப்படின்னு சொல்லுவாரு. ஃபைசல் வேலை பார்க்குற இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃபாரின்ல இருந்து புதுசா ஒரு செஃப் வந்திருப்பாரு. அவர் அங்க வேலை செய்யற எல்லா செஃப்பையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு காம்படிஷன் மாதிரி ஒண்ணு வைக்க போறோன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாரு. அந்த காம்படிஷன்ல அங்க வேலை செய்யற செஃப் எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒரு டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா. ஃபியூஷனா ஒரு டிஷ்னா ஃபாரின் ஸ்டைல்ல ஒரு டிஷ்ஷையும் இங்க லோக்கல்ல அந்த மலையாளக்காரங்க சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபியூஷனா ஒரு டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா. அதுதான் அந்த காம்படிஷன். அங்க வேலை செய்யற செஃப்ங்களுக்கும் இதை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை. எல்லாரும் அப்படியே தான் நிக்கிறாங்க. அங்க இருந்த ஃபைசலும் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு செஃப் கிட்ட சொல்றான். ஐடியா என்னன்னா இப்ப லோக்கல்ல இவங்க இருக்க ஏரியால பரோட்டா ரொம்பவே ஃபேமஸா, ஃபாரின்லயும் பிரெஞ்ச் ஆம்லெட் ரொம்பவே ஃபேமஸா. இந்த ரெண்டுத்தையும் இன்ஃபியூஸ் பண்ணி ஒன்னா ஒரு ரோல் மாதிரி அதை ஒரு நியூ டிஷ்ஷா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. செஃப்க்கும் இது ரொம்பவே பிடிச்சி போயிருது. அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸை கண்டுபிடிச்சு அவங்களோட ஹோட்டல்ல இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபைசலும் ஃபாரின்ல இருக்க அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். வந்த இடத்துல வேலை கொஞ்சம் இன்னும் முடியல, எப்ப முடியுதோ கண்டிப்பா வந்துடுறேன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், வாடகை கட்டணும் இந்த மாசம், எனக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்ன்ற மாதிரி கேட்பா. இவன் கிட்ட ஏது அவ்வளோ பணம், சோ பணம் இல்லைன்னு அவன் சொல்லுவான். அதான் பணம் இல்லையே, இனிமே இவன் எதுக்கு அவன் கூட பழக போறா, அவ்வளவுதான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, நீ யாரோ நான் யாரோ, இனிமே நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவா. தாத்தாவோட ஹோட்டல்ல கடன் சொல்லி சாப்பிடுவாங்களே வாலிப பசங்க, அவங்க ஃபைசல ஒரு மியூசிக் ஃபியூஷனுக்கு இன்வைட் பண்றாங்க. அங்க போய் பார்த்தா ரொம்பவே நல்லா ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கா. கடைசியில அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். என்னடா இது பொண்ணு பாக்குற அன்னைக்கு என்னமோ நாங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படி
அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தா இங்க வந்து பார்த்தா பாட்டு டான்ஸ்னா அமக்கலம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு பாக்குறான். ரொம்பவே நல்லா பாட்டு டான்ஸ் எல்லாம் பண்றா, என்ன ஒண்ணு வீட்டுக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ தானா. சாப்பிட்டு முடிச்சதும் அங்க இருக்க எல்லா பசங்களுமே குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அங்க விழுந்துடுறாங்க. யாருமே இந்த பொண்ணை கூட்டு போய் விடுற நிலைமையில இல்ல. நம்ம ஃபைசல் மட்டும் தான் அந்த கும்பல்லே குடிக்காம இருப்பாரு. சோ அவர் தானே அந்த பொண்ணை கூட்டு போய் விட்டு ஆகணும். சரின்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு கார்ல போறாரு. நடுராத்திரி நேரம் இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. காரோ ரிப்பேர் ஆயிருது. சரி வேற வழி இல்ல, நம்ம லிஃப்ட் கேட்டு தான் போய் ஆகணும்னு நம்ம ஹீரோ போய் நிறைய பேர்கிட்ட லிஃப்ட் எல்லாம் கேக்குறாரு. ஆனா யாருமே ஒரு சட்டை பண்ணல. இவளோ சரி நீ இரு, நான் போய் லிஃப்ட் கேட்கறேன், கண்டிப்பா லிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இவனும் அதானே, பொண்ணுங்களுக்கு தானே எல்லாமே கிடைக்குது, பொண்ணுங்க பார்த்தாலே போதும் எல்லாமே கிடைச்சிரும், பொண்ணுங்களுக்கு எல்லாமே ஈஸி, நான் பேசாம பொண்ணா பிறந்திருக்கலாம், ஆம்பளைங்களை யாருமே சட்டை பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவளும் அந்நேரம் ஒரு வண்டி வரதை பார்த்து போய் லிஃப்ட் கேட்பா. அந்த வண்டியில இருந்தவங்களும் சரி பொண்ணு ஒருத்தி லிஃப்ட் கேட்கறாளே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க. வண்டியில ஏறிக்க சொல்லுவாங்க. இவன் என் சிஸ்டரும் இருக்காங்க கூட அப்படின்னு சொல்லுவா. பரவாயில்ல, 2மே பொம்பளை பசங்க தானே, ஏறிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த சிஸ்டர் வேற யாரும் இல்லை, நம்ம ஃபைசல் தான். இவளோட படதாவை மாட்டிக்கிட்டு அவன் தான் பொம்பளை மாதிரி வந்து ஏறுவான். டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே ஹீரோ, பக்கத்துல ஹீரோயின், அதுக்கு பக்கத்துல ஒரு கிளீனர் உட்காந்துட்டு இருப்பாங்க. டிரைவரும் அந்த கிளீனர் பையனை பின்னாடி போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. முன்னாடி இந்த 2 பொண்ணுங்க அப்படின்னு நினைச்சு அவர் உட்கார வச்சுப்பாரு. டிரைவரும் கொஞ்ச நேரம் தான் வண்டி பார்த்துலாம் ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் படதா போட்டு பக்கத்துலேயே ஃபைசல் உட்காந்துருப்பாருல, அவர்கிட்ட சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாரு பொண்ணுன்னு நினைச்சு. ஃபைசலும் கொஞ்ச நேரம் தான் இந்த டிரைவர் பண்றதெல்லாம் தாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனால முடியவே முடியாது. என்னடா இந்த டிரைவர் இப்படி போட்டு நம்மள நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு அவளோ நீ தான் பொண்ணா பிறக்க முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியே, எல்லாமே ரொம்ப ஈஸி உங்களுக்கு, அது இதுன்னு பேசினியே, இப்ப அனுபவிடா அப்படின்னு சொல்லிடுவா. ஃபைசலும் எவ்வளவு நேரம் தான் இந்த டிரைவர் பண்ற சேட்டையெல்லாம் தாங்குவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால தாங்கிக்க முடியாம டே எடுடா கையை, நானும் ஆம்பளை தாண்டா அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். படுதாவை எடுத்துட்டு ஃபைசல் அவனோட முகத்தை காட்டினதும் டிரைவர் மிரண்டு போயிடுறாரு. வண்டியை நிப்பாட்டினதும் 2 பேரும் இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. டிரைவரும் அந்த கிளீனர் பையன்கிட்ட அவங்கள புடி, ஓடுறவங்கள புடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. இவங்க ஓட கிளீனர் பையன் துரத்திட்டு வர ஒரே கூத்தா போயிருந்தாங்க. இவங்க 2 பேரும் மறைவா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கிளீனரால இவங்களை கண்டுபிடிக்க முடியல, அங்க இருந்து போயிருவாரு. இந்த இடத்துலயே ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு சின்னதா ஒரு லவ் வந்துருது. ஃபைசல் கிட்ட சொல்ற இதுதான் கடைசி நாள் நான் சந்தோஷமா இருக்கிறதுன்றா. ஏன்னா அடுத்த நாளே இவளுக்கு என்கேஜ்மெண்ட் தான், கூடிய சீக்கிரம் கல்யாணமா. விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோவுமே ரொம்ப டல்லாயிடுறான். ஒரு பக்கம் ஹோட்டல்ல நல்லா வேலை செய்யறான், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறான், புது புது டிஷ்ஷா இன்ட்ரடியூஸ் பண்றான். அந்த ஃபாரின் செஃபே இவரை பாராட்டுறாரு. ஃபாரின்ல ஏதாவது வேலை இருந்தா சொல்லும்படி இவன் கேட்டு வச்சிருப்பான் அந்த ஃபாரின் செஃப் கிட்ட. அவருமே அங்க வேக்கன்ட் இருந்தா கண்டிப்பா உனக்கு சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. தாத்தா சொல்லி ஒரு செஃப் இவனை வேலைக்கு சேர்த்திருப்பாருல, அவருக்கு இவனை கண்டாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவன் எல்லா வேலையும் நல்லா செஞ்சு எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்குறான். அது இவருக்கு பொறாமையா இருக்கு. சோ இவனை ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடலான்னு முடிவு பண்றாரு. அந்நேரம் ஒரு கஸ்டமர் சாப்பிட வந்து கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இவனை கோத்து விட்டுறாரு. ஃபைசல் கிட்ட போயிட்டு நீ கிச்சன்ல எல்லாமே நல்லா பண்ற, நல்ல பேர் வாங்குற, நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீ கஸ்டமர் கிட்டயும் போய் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கணும், நீ ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு அவர்கிட்ட போன்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. அங்க போய் பார்த்தா ஒரு கப்பல் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆளோ என்னையா சமைச்சு வச்சிருக்கீங்க, சுத்தமா எதுவுமே நல்லா இல்லைன்னு எல்லா டிஷ்ஷையுமே குறை சொல்வாரு. ஸ்பூனை எடுத்து இவன் முகத்திலேயே வீசுவாரு. அதுல இருந்த குழம்பெல்லாம் இவன் நெத்தியில வடிஞ்சு சுத்தி இருந்தவங்க எல்லாமே இவனை ரொம்ப பாவமா பார்ப்பாங்க. இவனுமே ரொம்ப சோகமாயிடுவான். இதை எல்லாத்தையுமே கொண்டு போய் சரி பண்ணி கொண்டு வர சொல்வாரு. இவனுமே புதுசா சமைச்சு கொண்டு வரதுக்காக கொண்டு போவான். அந்த கப்பல் வேற யாரும் இல்ல, ஹீரோயினும் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க, கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லுவாங்களே அந்த பையன் தான் அது. ஃபைசலும் புதுசா சமைச்சு சர்வ் பண்றதுக்காக கொண்டு வருவான். வந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேருமே போயிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுமே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுறா. ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷனே கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கிடுச்சா, யார் தான் இவன் கூட வாழ்வா. ஃபைசலும் ஹோட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்தினதை நினைச்சு இவன் வேலைக்கே போக மாட்டேன்றா. 2 நாள் லீவ் போட்டுறான். தாத்தாவோ சரி நீ லீவ்ல தானே இருக்க, நீ என் கூட பேங்க்குக்கு வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு போயிடுறாரு. தாத்தா அவரோட ஹோட்டல் பேர்ல கடன் வாங்கியிருக்காராம். வாங்கின காசு என்னமோ 5 லட்சம் தானா, இப்ப வட்டியோட சேர்த்து 7 லட்சம் ஆயிருக்கான். மேனேஜரோ இவர்கிட்ட வயசான காலத்துல எதுக்கு தாத்தா நீங்க உட்காந்து கடன்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, பேசாம வித்துட்டு போயிருங்க, எக்ஸ்ட்ரா காசே உங்களுக்கு கிடைக்கும், 1 லட்ச ரூபா கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. தாத்தாக்கும் இதுல எல்லாம் சுத்தமா விருப்பமே இல்ல. மேனேஜரோ ஃபைசல் கிட்ட நீயுமே ஃபாரின் போனோம்னு சொல்லிட்டு இருக்கல, பேசாம இதை வித்துருங்க, வர காசு உங்களுக்கு உதவியாவது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபைசலோ தாத்தா கிட்ட போற வழியில இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றான், வித்துடலாமான்னு கேக்குறான். ஆனா தாத்தா வேணாண்டான்னு சொல்லிடுறாரு. ஹோட்டல் நஷ்டமா போனா அதை ஏன் தாத்தா நடத்தணும்னு கேக்குறான். அந்த ஹோட்டல் நஷ்டத்துல எல்லாம் போலன்னு தாத்தாவுக்கு நல்லாவே தெரியும். நல்லா காசு பணம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த தாத்தாவோ அவருக்காக எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு. அவரும் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும், வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், நல்லது கெட்டது பார்க்கணும், மதுரைக்கெல்லாம் பணம் அனுப்பணும்னு நினைக்கிறாரு. இவ்வளவு பண்ண தாத்தா அவருக்குன்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கலன்னாலும் வாங்கின கடனையாவது கட்டியிருக்கலாம். ஒரு நாள் தாத்தாவும் பேரனும் அப்படியே பீச் ஓரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பிரியாணி சமைச்சிட்டு இருப்பாரு. அப்படியே அவரோட பழைய காதல் கதையெல்லாம் பேரன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட சீக்ரெட்டான பிரியாணி ரெசிபிலாம் இப்பதான் பேரனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. தாத்தாவோட காதல் கதை என்னன்னா, அவர் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு கல்யாண வீட்டுக்கு பிரியாணி பண்ண போயிருக்காரு.
போன மனுஷன் அங்க கல்யாண பொண்ணையே காதலிச்சிருக்காரு. பேரனும் அந்த பொண்ணை நீங்க மறுபடியும் எங்கேயாவது பாத்தீங்களா தாத்தான்னு கேக்குறான். இவரும் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, உங்க பாட்டியை தானே நான் காதலிச்சேன், அவளையே தான் கல்யாணமும் பண்ணேன்னு சொல்லுவாரு. இவனும் அவங்க தாத்தா பாட்டி போட்டோ வீட்டுல இருக்கும்ல, அதை போய் பார்ப்பான். இப்ப ஹீரோயினும் ஃபைசல பாக்குறதுக்கு வர நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. வீட்டுல போய் நடந்ததெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னு சொல்றா. இனிமே என்னோட வாழ்க்கை உன் கூட தான் சொல்லிடுறா. அங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. தாத்தா மாதிரியே இருக்கான் பாரு பேரனும். அந்த காலத்திலேயே அவங்க தாத்தா இந்த வேலையை தான் பார்த்தாரு. கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறேன்னு போய் அங்க இருக்க கல்யாணம் பொண்ணையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்ப பேரனுமே அதான் பண்றான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவனோ திரும்பவும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே வேலைக்கு போயிடுறான். அங்க இவங்க கடன் வாங்கினாங்களே அந்த பேங்கோட மேனேஜர் வந்து அந்த எம்டி கிட்ட ஏதோ பேசிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு ஃபைல அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எம்டி கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. இவனோ அந்த ஃபைல எடுத்து திறந்து பார்ப்பான். ஏதோ ப்ளூ பிரிண்ட் மாதிரி எல்லாம் இருக்கும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால அந்த போட்டோ எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்த போட்டோவை ஹீரோயின் கிட்ட காட்டி ஏதாவது புரியுதான்னு கேட்பான். அந்த பொண்ணும் அதை பார்த்துட்டு இவனுங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறா. விஷயம் என்னன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எம்டி அவங்களோட ஹோட்டலை விரிவாக்கம் பண்ண போறாராம். அந்த விரிவாக்கம் பண்ற இடத்துல இந்த தாத்தாவோட ஹோட்டலும் இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலை நல்லா பெருசா விரிவாக்கம் பண்ணி இந்த தாத்தா கடையுமே எடுத்துட்டு அந்த பீச்சையுமே பிரைவேட் பீச்சா மாத்திரலான்றதா இவங்க பிளான். இவ்வளவு பெரிய பெரிய ஆட்களை எதிர்த்துக்கிட்டு எப்படி இவனோட இடத்தை காப்பாத்த போறான்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி எதுக்கும் நாளைக்கு வேலைக்கு போவோம்ல, அப்ப எம்டி கிட்ட பேசி பார்க்கலான்னு போறான். நேராவே ஓனரை பார்த்து பேசுறான். எங்களோட தாத்தாவுக்கு இதெல்லாம் விக்கிற மாதிரி ஐடியா கிடையாது. எங்க தாத்தா இந்த ஹோட்டல் மேல உயிரையே வச்சிருக்காரு. தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு எம்டி கிட்ட சொல்றான். அந்தாலும் நீ வெறும் சமையல்காரன் தானே, போய் சமைக்கிற வேலையை பாரு. கிச்சன்ல போய் உனக்கு ஏதாவது காய்கறி வெட்டுற வேலை அந்த மாதிரி ஏதாவது எடுபடி வேலை இருந்தா போய் பாரு. தேவையில்லாம பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தலையிடாது அப்படின்னு மொக்க பண்ணி அனுப்பிடுறாரு அவரை. இதோட விடாம எம்டி கொஞ்சம் பேர் கூட சாப்பிட உட்காந்துட்டு இருப்பாரு. எந்த டிஷ் கொண்டு வந்தாலுமே இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாரு. எம்டிக்கோ சிக்கன் டிஷ் ஒன்று சர்வ் பண்ணுவாங்க. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அராஜகம் பண்ணுவாரு. நம்ம ஃபைசலும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையாவே இருப்பான். அவனும் டென்ஷன் ஆயிடுறான். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தானடா கோழி வேணும், அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருக்கிற ஒரு கோழியை எடுத்துட்டு வந்து எம்டி மேல விட்டுருவான். அந்த கோழியும் டேபிள்ல இருந்த எல்லாத்தையுமே கலைச்சு விட்டு ஒரு பெரிய அமக்கலம் பண்ணி விட்டுருந்தாங்க. இவ்வளவு நடந்த பிறகு எப்படி வாங்க வேலைக்கு போவான்? வேலைக்கும் போல. ஒரு பக்கம் இவனோட வேலையும் போயிடுது, இன்னொரு பக்கம் ஹோட்டலுக்கான கடனும் கட்டணும். அவமானப்பட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் எம்டியோ சும்மா இருப்பானா? அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். உஸ்தாது ஹோட்டலுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருங்களா அனுப்புறான். ஹோட்டலை கிளீனா வச்சிருக்காங்களா, சுத்தபத்தமா சமைக்கிறாங்களா, ஏதாச்சும் தப்பு நடக்குதாங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா வந்தவங்க குறை சொல்ற மாதிரி அங்க ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா தாத்தா எல்லாத்தையுமே சுத்தபத்தமா தான் மெயின்டைன் பண்ணுவாரு. என்னடா இது எந்த விஷயமே மாட்ட மாட்டேங்குதுன்னு பார்த்தவங்களுக்கு கடைசியா செத்து போன பூனை ஒண்ணு கண்ணுல மாட்டுது. ஃபைசல் ஆசையா வளர்க்குற பூனை அது கிச்சன் பக்கத்துல செத்து போய் கிடக்கும். இத காரணம் காட்டி ஹோட்டலை சுத்தமா நடத்தலன்னு 5 நாளைக்கு ஹோட்டலை சீல் வச்சிடறாங்க. இது பத்தாதுன்னு லோக்கல் மீடியா ஆட்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த தாத்தா கடைக்கு எதிரான தப்பான செய்திகள் எல்லாம் நியூஸ்ல போட சொல்லி பரப்பி விட்டுருவாங்க. ரிப்போர்ட்டர்களும் இவங்க கிட்ட காசை வாங்கிட்டு தாத்தா கடையை பத்தி தப்பான செய்திகளை எல்லாமே போடுவாங்க. தாத்தா கிட்ட வேணும்னே கேள்விகள்லாம் கேட்டு அவரை வீடியோ எடுத்து அவரை அசிங்கப்படுத்துவாங்க. தாத்தா கிட்ட பிரச்சனை பண்ணா பேரை சும்மாவா விடுவான்? வந்த ரிப்போர்ட்டர் கிட்ட எல்லாம் இவனுமே சண்டை போடுறான். அதை இன்னொரு ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்து நியூஸ்ல போட்டுடுறாரு. ஏற்கனவே சுத்தபத்தமா சமைக்கலன்னு ஹோட்டல் பேரும் கெட்டு போய் சீல் வச்சுட்டாங்க. பார்த்தாததுக்கு ஃபைசல் வேற ரிப்போர்ட்டர் எல்லாம் அடிச்சான்ல, அந்த வீடியோ எல்லாமே பரவி ரொம்பவே இந்த ஹோட்டல் பேரே கெட்டு போச்சு. தாத்தாவோ அவரோட ஹோட்டலுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெக்ஸ் ஆகி சோகமா உட்கார்ந்துடுறாரு. பேரனோ தாத்தா நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நாள் வேணா இவங்க காசு கொடுத்து அவனோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு உன்னோட பேரை கெடுத்துட்டு இருக்கலாம். இந்த ஹோட்டலுக்காக நீ 35 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த நல்ல பேரெல்லாம் ஒன்னும் வீணாயிராது. நீ கவலைப்படாத, நீ பொறுமையாயிரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். தாத்தா கடையில வேலை செய்யற ஆளுங்களோ இத்தனை நாள் நீங்க எவ்வளவோ எங்களுக்காக செலவு பண்ணீங்க, நல்லது கெட்டது பாத்தீங்க, இத்தனை நாள் எங்களுக்காக துணையா நின்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா நாங்க உங்களை எப்படி விட்டுட்டு போயிருவோம்? கண்டிப்பா நாங்க உங்களுக்கு துணையா நிப்போம். நாங்க எல்லாரும் எங்க கிட்ட இருக்கிற பணத்தை போடுறோம், இதை வச்சு இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சு மறுபடியும் இதுல ஜெயிச்சு காட்டுறோம்னு சொல்றாங்க. வேலையாட்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பணம் போடுறாங்க. ஃபைசலும் அவன் சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கும், அதை கொடுத்துடுறான். சஹானாவும் அவ பங்குக்கு அவ போட்டிருந்த வலையில கட்டி கொடுத்துருவா. இப்போ சேர்ந்த பணத்தை வச்சு ஹோட்டலை ஃபுல்லா ரினோவேட் பண்ணி முடிக்கிறாங்க. புதுசா டென்ட் எல்லாம் போட்டு பஃபே சிஸ்டம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா என்ன நல்ல வசதிகள் அங்க இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கேயுமே அந்த ஆம்பியன்ஸை கொண்டு வராங்க. நல்ல பாட்டு டிஜே எல்லாம் போட்டு விட்டு ஹோட்டலை வேற லெவலுக்கு மாத்திடுறாங்க. இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த ஹோட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸும் களை கட்டுது, நல்லா காசு வருதுல. நெக்ஸ்ட் என்ன, ஹோட்டல் பேர்ல வாங்கின கடனை எல்லாமே அடைச்சிடுறாங்க. ஒரு பக்கம் வந்த லாபத்துல ஹோட்டலையும் மீட்டுறாங்க. அதே சமயம் ஹோட்டலையுமே நல்லா ஹைஜீனிக்கா சுத்தபத்தமா நடத்துறாங்க. முன்னாடி ஹோட்டலை சீல் வச்சதுனால அவங்க லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகியிருக்கும். இவங்களும் இப்ப ஹோட்டல்ல குறை சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்காது. எல்லாத்தையுமே ரொம்ப கிளீனாவும் சுத்தபத்தமாவும் நடத்துவாங்க. அதனால ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மறுபடியும் இவங்களோட லைசன்ஸை ரினவல் பண்ணி கொடுத்துருவாரு. எல்லாமே இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஃபாரின் செஃப் வராரு.
ஃபைசல் தான் இந்த ஃபாரின் செஃப் கிட்ட கேட்டிருப்பாருல, ஏதாச்சும் வேலை வாய்ப்பு அங்க இருந்தா எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா வரேன்னு. அதனால ஒரு ஆஃபர் லெட்டரும் கொண்டு வருவாரு. இவனும் அங்க வேலை கிடைக்குதுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவான். இந்த விஷயத்தை கொண்டு வந்து அவன் தாத்தா கிட்ட சொல்லுவான், எனக்கு அங்க வேலை கிடைச்சிருக்குன்ட்டு. தாத்தாவோ பேரன் நம்மளை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரமா ஃபாரினுக்கு போயிட போறான்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு அங்கேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. தாத்தாவோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. ஹோட்டலோட பெரிய தலையா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கு. அங்க வேற என்ன வேலை நடக்கும்? ஹோட்டலும் நடத்துறது இல்ல இப்போ. பேரனும் அப்படியே தாத்தாவை பாத்துக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்லே தான் கிடப்பா. தாத்தாவோ ஃபைசலை கூப்பிட்டு எனக்காக ஒரு உதவி பண்ணுடா, மதுரை வரைக்கும் போய் என் நண்பனை கொஞ்சம் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. நீ இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கும் போது நான் எப்படி தாத்தா உன்னை விட்டுட்டு போறதுன்னு கேட்கறான். தாத்தாவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் கூடிய சீக்கிரமே குணமாயிடுவேன், நீ முதல்ல போயிட்டு வா, எனக்காக இந்த உதவியை செய்யுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. ஃபைசலோ மதுரைக்கு போயிடுறான். அங்கே போய் தாத்தா கொடுத்த அட்ரஸை வச்சு தேடி கண்டுபிடிச்சு போய் அவங்க நண்பனை மீட் பண்ணுறான். அவரும் நம்ம ஊர்க்காரரு, அவரோட நண்பனோட பேரன்றதுக்காக இவங்கிட்ட ரொம்பவே நல்லா பழகுறாரு. அங்கே நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சாப்பாட்டை அங்கே தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபைசலோ என்னடா இது இவ்வளோ சாப்பாடுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை கல்யாணத்துக்காக சமைக்கிறாங்களோன்னு பார்க்குறான். ஆனால் இந்த சாப்பாடெல்லாம் கல்யாணத்துக்காக செய்யல. மதுரையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சில ஜனங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக இந்த பெரிய மனுஷன் உதவி செஞ்சுட்டு வராரு. இவரே இவ்வளோ உணவையும் சமைச்சு பசியும் பட்னியுமா வாடுவாங்கள ஜனங்க, அவங்களுக்கு கொடுத்து பெரிய சேவையை செஞ்சுட்டு வராரு. இந்த பெரிய மனுஷன் அவங்களுக்கு சோறு போடுறது மட்டும் இல்லாம அவங்க கூட ரொம்பவே சகஜமா பழகுறாரு. சில பேர் சாப்பிட முடியாமலாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு இவரே ஊட்டி கூட விடுவாரு. இவரு இவ்வளோ நல்ல மனசோட இருக்கிறத பார்த்து ஃபைசல் பூரிச்சு போறான். என்ன சார் நடக்குதுங்க, இவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்க, இத்தனை பேருக்கு சோறு போடுறீங்களேன்னு கேட்கறான் ஃபைசல். இதுக்கு அந்த பெரிய மனுஷனும் அவரோட பிளாஷ்பேக்கை சொல்றாரு. இவரு ஃபாரின்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்காரு. நம்ம நாட்டுக்கு வந்த பிறகு தாஜ் ஹோட்டல்லையும் வேலை பார்த்திருக்காரு. ஒரு நாள் அவர் வழக்கம் போல கார்ல போய்கிட்டு இருக்கும்போது சாலையோரத்துல ஒரு மனுஷன் அவனோட மலத்தையே சாப்பிடுற ஒரு மிகப்பெரிய அவலத்தை பார்த்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய கொடுமை, மனித இனத்துக்கே நடக்கிற அவலம் இல்லையா இது? இப்படி ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஜனங்கள்லாம் வாழும்போது நமக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த காரு, இந்த சொகுசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிடறாரு. அவர்கிட்ட இருக்க பணத்தை எல்லாமே போட்டு இந்த மாதிரி நிறைய அளவுல சமைச்சு ஊர்ல கஷ்டப்படுற ஜனங்களுக்கு எல்லாமே கொடுத்து பெரிய உதவி செஞ்சுட்டு வராரு. இவரோட காசை மட்டுமே வச்சு எத்தனை நாள் எத்தனை பேருக்கு சோறு போட்டுற முடியும் இவரால? நிறைய பேர் இதை பார்த்து இவருக்கு உதவியும் செய்யறாங்க. ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று உருவாக்கி அதுல இருந்து பணத்தை எடுத்து இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. நம்ம தாத்தாவும் எப்ப பாருமே இந்த பணத்தை எல்லாம் மதுரைக்கு அனுப்புன்னு கொடுப்பாருல, அந்த பணம் எல்லாம் இவருக்கு தான். தன் நண்பன் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்ல உதவி செய்வாருன்னு சொல்லி நம்பி தாத்தா இவருக்கு பணம் அனுப்புறாரு. இவரும் இப்படி கிடைக்கிற பணம் எல்லாத்தையுமே வச்சு எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு வராரு. ஒரு நாள் குழந்தைங்களாம் நிறைய பேர் தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க போய் ஹீரோவை சமைக்க சொல்றாரு இந்த நண்பன். நம்ம ஃபைசலோ தாத்தா அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரியே பிரியாணி பண்ணி பட்டையை கிளப்புறான். அதை சாப்பிட்ட சின்ன பசங்களும் பிரியாணி சூப்பரா இருக்கு, செமையா இருக்குன்னு இவனை பாராட்டி தள்ளிடுறாங்க. என்னடா இது, சாப்பிட்ட எல்லாருமே இவ்வளோ பாராட்டுறாங்க, அந்த ரேஞ்சுக்கா இருக்கு பிரியாணி, அப்ப எனக்குமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் சொல்றாரு. அந்த நண்பனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் இப்படி பாராட்டின பிறகு அன்னைக்கு தாத்தா சொல்லுவாருல, வயிற்றுக்கு யாரு வேணாலும் சோறு போட்டுடலாம்டா, ஒருத்தர் மனசு திருப்தி அடைகிற மாதிரி சோறு போடணும், அவன் தான் ரியல் செஃப்னு சொல்லுவாருல்ல, அதுதான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. மதுரைக்கு வந்த பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவன் மனசையே மாத்தி விட்டுருது. அது வரைக்கும் ஃபாரினுக்கு போனோம், அங்க போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் இப்ப எங்கேயுமே போவானா, இங்கே இருந்துடலாம்னு நினைக்கிறான். இவன் திரும்பவும் தாத்தா ஊருக்கே போயிடுறான். அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா வந்திருப்பாரு. அதான் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருப்பாரு. ஃபைசல் கிட்ட அவனோட பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டுன்னு புடிங்கி வச்சிருப்பாருல, எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துறாரு. இவனும் அதெல்லாம் இனிமே எனக்கு தேவைப்படாது, எதுவும் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். நீங்களும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையில ஃபாரின் போனீங்க, நானுமே ஃபாரின் போகணும்னு ஒரு தப்பான முடிவை தான் எடுத்திருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு தாத்தா என்னோட மனசையே மாத்திட்டாரு. பணத்தை விட வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம், அந்த சந்தோஷம் எங்க கிடைக்குதோ அங்கதான் நம்ம வாழணும்னு எனக்கு தாத்தா சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றான். நான் இனிமே ஃபாரின்க்கெல்லாம் போக மாட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கை இங்க தானே முடிவு எடுத்துட்டேன்னு சொல்றான். தாத்தாவோ அவரோட உடல்நிலையெல்லாம் சரியான பிறகு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே யாத்திரை மாதிரி போயிட்டாரு புனித தலங்களுக்கெல்லாம். தாத்தாவோ இந்த மாதிரி புனித தலங்களுக்கெல்லாம் போறோம்ல, அங்கேயே அவரோட உயிர் பிரிஞ்சிடணும்னு ஆசைப்படுறாரு. தாத்தா இப்போ இல்லாததுனால பேரந்தா ஹோட்டல் எடுத்து நடத்துறான். ஃபைசலுக்கும் சஹானாவுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுது. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து ஹோட்டல்ல நடத்துறாங்க. 2 பேரும் ஹோட்டல் நல்லாவே நடத்துறாங்க, அதனால நிறைய லாபம் வருது. தாத்தா மாதிரியே பேரனும் இப்ப மதுரைக்கு பணம் அனுப்புறாரு. ஃபைசலோட அப்பாவோ அவரோட பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இப்ப பையன் கூடயே வந்து சேர்ந்துடுறாரு. அவருக்கு உதவியா ஹோட்டல்லே இருக்காரு. இனிமே என்ன இருக்கு, எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா திருப்தியா இந்த ஹோட்டல்ல நடத்திட்டு வராங்க. என்ன நண்பர்களே, இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.